மேம் இப்போ ஓவராலா யூபிஐ யூஸ் பண்றவங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது மேம்? என்னுடைய கிளைண்ட்டே ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா 70,000 ஏமாந்தாங்க. அவங்க வந்து இத்தனைக்கும் ரிட்டையர்ட் ஜட்ஜ் அவங்க. எல்லாத்துக்குமே ஜிபே டிரான்சாக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ரெகுலரா ஜிபேல மட்டுமே டிரான்சாக்ஷன் பண்றது நல்லதா மேம்? பர்டிகுலராக அது கிரிமினலாக யோசிச்சு நம்மளுடைய மணி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கனால நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் யூபிஐ இதை நிறைய மொபைலில் நம்ம நம்பர்ஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்கிறது எல்லாருக்கும் தெரிய வேணாம். செகண்ட் வந்து நம்ம ஜிபே பண்ணும்போது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் சொன்ன மாதிரி இந்த ஓடிபி மூலயமா நிறைய ஸ்கேம் நடக்குதுன்னு சொல்லலாம். ஒரு நம்பர் வந்திருக்கு, அதை சொல்லுங்க அப்படின்னு யாரோ ஒருத்தங்க நான் ஒரு ஆஃபீஸர்னு சொல்லி கேட்குறாங்க. இது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க என்ன கேட்கலாமோ ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க? இப்போ நார்மல் மெசேஜில் கூட உங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேம். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்டில் அது வந்துடும் அப்படின்றாங்க. ஆஃபர் வந்திருக்கு, கேஷ் ப்ரைஸ் வந்திருக்குன்னு யார் அனுப்புகிறா மேம் இதெல்லாம்? ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. ஹலோ மக்களே, நான் அனு. இன்னைக்கு நம்ம கூட பொருளாதார நிபுணர் அனிதா மோகன் மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இன்னைக்கு நார்மலாகவே ஒரு 10 ரூபாயை எடுத்து எல்லாரும் கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க பேக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு பதிலாக டக்குன்னு ஃபோன் எடுத்து ஜிபே பண்ணிடுறாங்க. இப்படி எல்லாத்துக்குமே அவங்க லைஃப்ல ஒரு டே டு டே எல்லாமே ஜிபே டிரான்சாக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ரெகுலரா ஜிபேல மட்டுமே டிரான்சாக்ஷன் பண்றது நல்லதா மேம்? இந்த இதில் வந்து ஆஸ் அ ஃபினான்ஷியல் அட்வைசராக கேட்டிங்கனாக்கா, டிஜிட்டல் வந்து நல்ல ஒரு விஷயம் தான், ஒரு நல்ல டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. பட் கண்டிப்பாக காசை வந்து பர்ஸில் நம்ம வச்சுருக்கணும். அப்போதான் வந்து நம்ம ஒரு விஷயத்த செலவு பண்ணுறோம் அப்படின்னும் போது, ஐயோ இவ்வளோ போகுதா அப்படின்னு நம்ம பார்த்து செலவு பண்ணுறோம். நிஜமாவே அது நமக்கு இல்லாட்டி நமக்கு 10 ருபீஸ் அது நம்ம வந்து கண்ணால் வந்து அதை என்ன சொல்கிறது ஃபீல் பண்ணுறது இல்லை நம்ம, இல்லையா? எவ்வளோ போனாலும் ஏதோ ஒரு நம்பரில் போதும் தான் தோணுதே தவிர அதை ஃபீல் வந்து எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறது கிடையாது. நம்ம இந்த டிஃப்ரென்ஸ் நீங்களே வந்து கேஷை பர்ஸில் நீங்கள் மந்த்லி ஒரு மினிமம் 1000 வச்சு பார்த்துட்டு அதை செலவு பண்ணி திரும்ப 1000 அப்பப்போ நீங்கள் ஏடிஎம்ல போய் எடுத்து வச்சு பண்ணி பாருங்கள். பார்த்து செலவு பண்ண ஒரு ஹேபிட் இருக்கும் இன்னைக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி 5 ருபீஸ் 10 ருபீஸ் கூட நம்ம ஜிபேன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த ஜிபே வந்து இந்த மாதிரி பண்றதுனால ப்ராப்ளம்ஸும் நிறைய இருக்கு. சேஃப்டி ஒரு பக்கம் இருந்தாலும், ஏன்னா எல்லாமே வந்து ஆர்பிஐ நார்ம்ஸ் ரெகுலேஷன்ல தான் இருக்கு. இருந்தாலும் வேற மாதிரியான ப்ராப்ளம்ஸும் அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மேம் இப்படி ரெகுலரா ஜிபே டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் மேம்? ரெகுலரா அதால ப்ராப்ளம்ஸ் வராது. ஆனா எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மக்கள் வந்து அதாவது ஆர்பிஐ ரெகுலேஷன் இருக்கனால அதுல ப்ராப்ளம் இல்லை. இன்ஸ்டெட் ஆஃப் தட் லைக் ஹியூமன் எரர்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். பர்டிகுலராக அது கிரிமினலாக யோசிச்சு நம்மளுடைய மணி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கனால நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் யூபிஐ இதை நிறைய மொபைலில் நம்ம நம்பர்ஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்கிறது எல்லாருக்கும் தெரிய வேணாம். அதே போல் ஹியூஜ் அக்கௌண்ட்ஸ் எதோடைய எந்த டிரான்சாக்ஷன் ஐடி யாருக்கு அதுவுமே தெரியறது இல்லை நிறைய பேருக்கு. லிமிட்டடாக வச்சுக்கணும். ஒரு பர்சன் வந்து 2 வச்சுக்கலாம், இல்லை அதிகபட்சம் 3 அக்கௌண்ட் வச்சுக்கலாம். அதை தாண்டி நிறைய வச்சுக்க வேண்டாம். எங்களுடைய ஒரு கிளைண்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த ஊரில் ஜாப்க்கு டிரான்ஸ்ஃபர் போகிறாரோ அங்கங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு, அங்கங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. எது இப்போ இருக்கு இல்லை அதெல்லாம் அக்கௌண்ட் க்ளோஸும் ஆயிருக்கு. இப்போ இந்த மணி எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுன்னு எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. திரும்ப அக்கௌண்ட்டில் ரீசேஞ்ச் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. கரெக்டாக அதனால எல்லா இடத்துலையும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இதெல்லாம் வந்து அட்வைசபிள் இல்லை. ஒருத்தர் வந்து 1க்கு பதிலாக 2 வச்சுக்கலாம் கண்டிப்பாக, இல்லை மேக்ஸிமம் 3 வச்சுக்கலாம். 3 தாண்டி வச்சுக்கிறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். அப்படி நிறைய வச்சுக்கிட்டே எவ்வளோ ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் மேம்? இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஏன் இப்போ நீங்கள் ஜிபே இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நம்ம சொன்ன மாதிரி இது கிரிமினலாக யோசிச்சு நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னொன்று நிறைய இருக்கிறனால நமக்கு எதில் எந்த டிரான்சாக்ஷன் போக போகுதுன்னு நமக்கு தெரியல. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் தனியாக வச்சுக்கணும், வீட்டுடைய எக்ஸ்பென்சஸுக்குன்னு தனியாக வச்சுக்கணும், நம்ம சேலரி ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு 3 தனியாக வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு கிளியராக 3 வந்து இட்ஸ் அட்வைசபிள். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இதில் தான் போகும். வீட்டுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேருக்கும் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு அது இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பென்சஸை மந்த் ஸ்டார்டிங்லேயே அதில் போட்டுட்டாங்கன்னா இது வீட்டுடைய எக்ஸ்பென்சஸ். இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டை இந்த அக்கௌண்ட்டில் போட்டோம்னா கிளியராக இருக்கும். இது சேலரி அக்கௌண்ட். அப்போ யோசிச்சு பாருங்கள், எல்லாமே கிளியரான ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஆகிடுது இல்லையா? அந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா அன்னெசசிட்டியான ப்ராப்ளம் வராது ஃபஸ்ட்டு.
செகண்ட் வந்து நமக்கு எதுக்காவது ஒரு ஓடிபி அப்படின்னா சேலரி அக்கௌண்ட்டில் ஓடிபி வரப்போதில்ல. எக்ஸ்பென்சஸ் நம்ம ஏதாவது ஃபேமிலி இன்வெஸ்ட்மெண்ட்டில் எதனா ஓடிபி வரலாம். அப்போ எதுக்கு வருது அப்படின்றது நமக்கு தெரியும். இல்லைன்னா ஹியூஜ் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கீங்க, மோர் தென் 3 அக்கௌண்ட்ஸ்னால் ஓடிபி எதுக்காக நம்ம பண்ணுறோம், யாருக்கும் தெரியாமல் நம்ம வந்து தெரியாமல் ஒருத்தர் கேட்குறாங்களே நம்ம கொடுத்துட்றோம். செகண்ட் வந்து நம்ம ஜிபே பண்ணும்போது மிக இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எந்த பர்சனுக்கு அனுப்புகிறோம். இப்போ வந்து ஜிபே அதாவது கியூஆர் ஸ்கேனருக்கு அது ஓகே. அதை தாண்டி நமக்கு வந்து ஜிபே நம்பரை சொல்லுவாங்க. நம்பர் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு அனுப்பக்கூடாது. ஏன்னாக்கா ஒரு நம்பர் மிஸ் ஆச்சுன்னா யாருக்கோ போயிடும். இந்த மிஸ்டேக்கை நான் இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு இதுக்கு பண்றதுக்கு ஒரு நம்பர் மிஸ் ஆச்சு, நார்த் இந்தியனுக்கு போயிடுச்சு. பெரிய பெரிய அமௌண்ட் கூட அப்படியே ஏமாந்துருக்காங்க. ஆமா ஆமா. நான் அது ஹார்ட்லி எனக்கு ஒரு 800 ருபீஸ். நான் திரும்ப ஃபோன் பண்றேன், எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் எப்பவுமே ஜிபேக்கு நான் இப்போ யாராவது ஜிபே அப்படின்னா உங்க நேமை வாங்காம நான் பண்றது இல்லை. அப்போ நமக்கு நேமும் நம்பரும் மேட்ச் ஆனா மட்டும்தான். இல்லை நம்மளே நம்பரை தப்பா போட்டிருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிப்போம் கரெக்டா. அதனால நேம் நம்பர் ஒரு கம்பெனினாலும் கம்பெனி நேமை வாங்கி அதை நம்பர் வாங்காம நீங்க பண்ணாதீங்க. அவங்க அதே போல அவங்க ஓரலா சொல்லுவாங்க, நீங்க டைப் பண்ணிப்பீங்க. அதுவும் இருக்கக்கூடாது. வாட்ஸ்அப்லேயோ இல்லை மெசேஜோ அதை ரெக்கார்டட் வாங்கிட்டு பண்ணும்போது தான் அது கரெக்டாக இருக்கும். செகண்ட் நம்ம அக்கௌண்ட்டை வச்சிருக்கோம் அப்படின்னாக்கா அது வந்து மேக்ஸிமம் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கிறது நல்லது. ஸோ அப்போ உங்களை தவிர வேற யாரும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ஒரு ஹைலி செக்யூர்டா இருக்கும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா யாரும் பார்க்கக்கூடிய ஒரு இதில் இருக்கும். அதே போல் ஓடிபி இதெல்லாம் வந்து பேங்கர்ஸ் யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ இது வந்து நிறைய பேங்க்ல இருந்து இது பண்ணுறோம், உங்களுக்கு மொபைல் ப்ராப்ளம் இருக்கா, ரீசெட் பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் நிறைய கால்ஸ் வரும். இதெல்லாம் வந்து படிக்காதவங்களை விட படித்தவங்க நிறைய பேர் ஏமாந்து போயிடுறாங்க. ஸோ என்னுடைய கிளைண்ட்டே ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா 70,000 ஏமாந்தாங்க. அவங்க வந்து இத்தனைக்கும் ரிட்டையர்ட் ஜட்ஜ். அவங்க எங்களுக்கு ஒரே ஷாக்கிங். அவங்க வந்து என்ன ஆச்சு, ஜஸ்ட் இது எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கும் தெரியும். அவங்க ஒரு பார்சல் கொரியரில் ஒரு ப்ரைவேட் கொரியரில் அவங்களுக்கு வந்துருக்கு. அந்த கொரியரில் அவங்களுக்கு வந்து அந்த பர்சன் பர்டிகுலராக இவங்களை ஏமாத்துன அவங்க அது எப்படி ஆல்ரெடி அவங்களுக்கோ பழக்கமானு தெரியல. இவங்களுடைய தனிமை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஃபோனில் பேசிட்டு வீட்டுக்கு வந்து கொடுத்துருக்க பார்சல். அதே போல் ஓடிபி கேட்டு இது பண்ணியிருக்காரு. ஓடிபி இது பண்ணி அவங்க பேங்க்கோட ஓடிபி எப்படியோ அவரை தெரிஞ்சுக்கிட்டு 70,000 போயிடுச்சு அக்கௌண்ட்டில். அதுக்கப்புறம் அவங்க வந்து கேஸ் பண்ணி இது பண்ணால் இன்ன வரையும் கிடைக்கல, அவங்களுக்கு ரிசீவ் பண்ணல. இதுதான் நிறைய பேரோட நிலைமை. தௌசண்ட்ஸ்லையும் சரி லேக்ஸ்லையும் போயிட்டு தான் இருக்குது. நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும், நம்மளால ஸ்டேஷன் போய் தான் நம்ம ஃபைல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து கிடைக்குமான்றது இட்ஸ் வெரி ரேர். நம்மளா ஒரு ப்ராப்ளத்தை உருவாக்கிக்கிட்டு கரெக்டா அதுக்கப்புறம் அது பின்னாடி நம்ம வந்து மன உளைச்சல்ல போகிறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். அதனால நல்லதும் இருக்குது, ப்ராப்ளம்ஸும் இருக்குது. நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது தான் இம்பார்ட்டண்ட்டு. எதுக்கெல்லாம் கேஷை ஹேண்டில் பண்ணணுமோ அதை பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம ஜிபே யூபிஐ டிரான்சாக்ஷன் அதை பண்ணுங்க. எல்லாத்துக்குமே அதை பிரித்து பார்க்க தெரியணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் பேங்க் வந்து 3 மேலே நீங்கள் வச்சுக்காமல் இருக்கிறது இஸ் அட்வைசபிள். ஓகே மேம். இப்போ நிறைய பேர் சொன்ன மாதிரி அந்த ஓடிபி மூலயமா நிறைய ஸ்கேம் நடக்குதுன்னு சொல்லலாம். ஒரு நம்பர் வந்திருக்கு, அதை சொல்லுங்க அப்படின்னு யாரோ ஒருத்தங்க நான் ஒரு ஆஃபீஸர்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரியல, ஒரு காமனானதான். பட் அவங்க இந்த ஒரு ஆஃபீஸர்னு சொல்லும்போது ஓகே உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு ஏமாறுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதை அவங்க கேட்கும்போது இது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க என்ன கேட்கலாமோ ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க? கண்டிப்பாக இது ஃபர்ஸ்ட் வந்து ஓடிபி அப்படின்றது அன்னெசரியாக யாருக்கும் கொடுக்க தேவையில்லைன்றது தான் நான் என்னுடைய கருத்து. அப்படி யாரும் கேட்கவும் மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஆஃபீஸர்ஸ் யாருமே கேட்க மாட்டாங்க. அன்லெஸ் அன்டில் நம்மளுடைய பேங்கோட ஓடிபி யாருமே கேட்க மாட்டாங்க. இனி பேங்கர்ஸே கேட்க ரைட்ஸ் இல்லாத போது எப்படி அன்னோன் பர்சன்ஸ் கேட்க முடியும்? அப்படி ஒரு விஷயம் வந்ததுனாலே நம்ம அலர்ட் ஆயிடணுமே தவிர நம்ம அது வந்து ஏதோ ஒரு அவசியமே கிடையாது. அலர்ட் ஆயிடணும், அவ்வளவுதான். கட் பண்ணி பிளாக் பண்ணிடணும். திரும்ப அவங்களோட லைன் வராம பண்ணிடணும். இது யாருமே கேட்க மாட்டாங்க. ஸோ இதுல நீங்க ஏதாவது இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸில் கூட இவங்களுடைய பாலிசிஸை வந்து எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த பாலிசி சரியில்லை, நான் வேறு பாலிசியை நான் இது பண்ணியிருக்கேன், உங்களுக்கு இந்த அமௌண்ட் உங்களுக்கு பேங்க்கில் கிரெடிட் ஆக போகுது, அதுக்கு நீங்கள் இந்த ஓடிபி சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓகே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுவும் நான் நிறைய என்னுடைய கிளைண்ட்ஸை நாங்கள் பார்த்துருக்கோம். அது முடிச்சதுக்கு அப்புறம் எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லி நம்ம ஒன்றும் பண்ண போகிறது முடியறது இல்லை. அப்போ அந்த இடத்துல அவங்க அலர்ட் ஆகிடணும். அப்போ இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்ஸும் எந்த இன்சூரன்ஸும் கேட்காது, ஓடிபியும் கிடையாது. இவங்க அமௌண்ட்டு கிரெடிட் ஆக போகுதுன்னு சொல்லி நார்த்தில் இந்தியாவிலேருந்து கால்ஸ் வரும்போது அமௌண்ட் வரப்போகுதுன்ற மைண்ட் செட்டில் அவங்களுக்கு அப்போ ஒரு நீட்ஸ் இருக்கும். ஏதோ அமௌண்ட் வருது போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஓடிபியை சொல்லி அவங்களுடைய அமௌண்ட்டு நியர்லி 2.5 lakhs போயிடுச்சு அவங்களது. ஸோ இப்படிலாம் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். அதனால ஓடிபின்றது யாருமே கேட்க மாட்டாங்க. அதனால அதில் நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே மேம். இப்போ நார்மல் மெசேஜில் கூட உங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேம். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்டில் அது வந்துடும் அப்படின்றாங்க.
இதெல்லாம் யார் அனுப்புறா மேம்? யார் அனுப்புறான்னே தெரியறதில்ல. ஒரு நாளைக்கு 10 மெசேஜ், நார்மல் மெசேஜ் இந்த மாரி வந்துருது. ஆஃபர் வந்திருக்கு, கேஷ் பிரைஸ் வந்திருக்குன்னு யார் அனுப்புறா மேம் இதெல்லாம்? இல்ல இதுக்கெல்லாம் வந்து இது ஒரு பெரிய மாஃபியா கேங் மாரி இது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. படிக்காதவங்கள விட படிச்சவங்க தான் அதுல இருக்காங்க. ஸோ இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் வந்து பிக் பாக்கெட் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, படிக்காதவங்க ஒரு பார்த்தாங்க. இன்னைக்கு இதுலலாம் வந்து படிக்காதவங்க இதுல வந்து அந்த மாரி கிரிமினல் ஒர்க்க பண்ணவே தெரியாது. ஏன்னா எல்லாமே சாஃப்ட்வேர் டெக்னாலஜி. ஸோ சாஃப்ட்வேர் டெக்னாலஜில கிரிமினலா இருக்கக்கூடிய மைண்ட்ல இருக்கவங்க மட்டும் தான் அது பண்ண முடியும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க அந்த லிங்க்ஸ் அப்படின்னாலே நமக்கு ஒரு டெம்ப்டேஷன், எமோஷனல் அதுல ஒரு ஆசைய தூண்டுறது. எப்பவுமே ஒரு மூவில சொல்லுவாங்கல்ல, ஆசைய தூண்டினா போதும் ஆ. ஆட்டோமேட்டிக்கா. அதே மாதிரி தான் ஆசை நமக்கு மணி வந்து நம்ம உழைச்சாலும் நம்மளுடைய ஒர்க்குக்கு தான் கிரெடிட் கிடைக்குமே தவிர, தானா வரும்னு நம்ம நினைச்சு பண்றாங்க. ஃப்ரீயாவும் யாரும் கொடுக்க அதுல மாட்டாங்க. தான் ஏமாந்து போறது. அந்த எமோஷன்ல சும்மா ட்ரை பண்ணுவோமே, ஒரு லிங்க் இருக்கும். HTTP அப்படின்னு ஏதோ ஒரு லிங்க் நீங்க ட்ரை பண்ணுங்கன்னா, பண்ணி தான் பார்க்கலாம். என்ன முடிஞ்சிச்சு அவருடைய சர்வர்ல இவங்க எல்லாத்தையுமே வந்து ஹேக் செக் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து எமோஷனலாவோ ஒரு கிரீடியா நம்ம இருந்தோம்னா ஈஸியா நம்மள அட்டாக் பண்ணிடலாம். கரெக்ட்டா? அந்த மாதிரியோட மிஸ்டேக்ஸ பண்ணிடக்கூடாது. மேம் இப்போ ஓவராலா யுபிஐ யூஸ் பண்றவங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கணும்? இதெல்லாம் பண்ணக்கூடாது மேம்? இப்போ வந்து QR கோட்ஸ் வந்து அன்னோன் பெர்சன்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. நம்ம இப்போ ஆட்டோல போறோம், QR கோடு அவரே வந்து பேங்க்ல வேற ஏதாவது வச்சிருக்காருன்னா நம்மளால ஒண்ணும் தெரியாது. நம்ம அக்கவுண்ட்ட வந்து அவங்க சேஸ் பண்றாங்க அப்படின்னா, அதனால QR கோட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். அதேபோல நெறைய பேர் பப்ளிக் வைஃபைஸ யூஸ் பண்ணுவாங்க. ஆ. ஸோ அது ரொம்ப ரிஸ்க் அதிகம். அத அவாய்ட் பண்ணிடணும். ஸோ அங்க போய் பேமெண்ட் பண்றது, அதெல்லாம் அதுக்கு தான் சொல்றது கேஷா நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதேபோல உங்களுக்கு வந்து ஜிபே உங்களுக்கு யாருக்கு அனுப்புனாலும் மொபைல் நம்பர நம்ம செக் பண்ணிட்டு, அது அவங்களோட நேமும் செக் பண்ணிட்டு தான் நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும். இதெல்லாம் வந்து டெக்னாலஜிய நம்ம யூஸ் பண்றோன்ற பேர்ல, அ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கணும்னு நம்ம நெறைய விஷயத்த தப்பு பண்ணிடுறோம். இன்னும் அதேபோல ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கணும் நமக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கியூஆர் கோட்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கிறது, நம்மளுடைய வைஃபை செக்யூர் நெட்வொர்க்கை யூஸ் பண்றது, இதெல்லாமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்னோன் பெர்சன்ஸ்க்கு ஓடிபி, பின் யாருக்கும் எந்த காரணத்த கொண்டும் ஷேர் பண்ணவே கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மேண்டட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். டெக்னாலஜி அப்படின்றது நம்ம ஃப்ரெண்ட்லியா யூஸ் பண்ணிக்கணும். எல்லாத்துக்கும் டெக்னாலஜி யூஸ் பண்றேன் அப்படின்னு ஸ்மார்ட்டுன்னு நெனச்சுட்டு நெறைய பேர் நெறைய விஷயத்த இழந்துடுறாங்க. இத்தனைக்கும் படிச்சவங்க இதுல நெறைய ஏமாந்துருக்கிறது நெறைய பெரிய விஷயம். அத அவாய்ட் பண்ணிட்டு மேக்ஸிமம் கேஷ ஹோல்ட் பண்ணிக்கிட்டு, தேவையானதுக்கு மட்டும் டிஜிட்டல யூஸ் பண்றது நல்லது. மேம் இப்போ நெறைய யுபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு சில மாசத்துக்கு அப்புறமா அதுக்கு சார்ஜ் பிடிக்கிறது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு மேம். இப்போ நம்ம அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணும்போதே, நம்ம எந்தெந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கணும்? யுபிஐ டிரான்சாக்ஷன் பண்ண போறோம் அப்படின்ற பட்சத்தில எதெல்லாம் கவனிக்கணும் மேம்? நீங்க ஃபர்ஸ்ட் பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றீங்கன்னா, முதல்ல எந்த மாரியான பேங்க்ஸ நம்ம சூஸ் பண்றோம். எய்தர் நீங்க ஒரு பிசினஸ் பெர்சனா இருக்கீங்க, இல்ல சேலரிட். சேலரிட்னா அந்த பேங்க்கே உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. அந்த கம்பெனில அந்த எம்ப்ளாய்மென்ட் இருக்கவங்களே வந்து ஓப்பன் பண்ணி குடுத்துருவாங்க. அப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் ஒரு பிரைவேட் பேங்க்ஸ தான் ஓப்பன் பண்ணி குடுத்துடுறாங்க. அது ப்ராப்ளம் கிடையாது. அவங்க எனி டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு இண்டிவிஜுவல் பெர்சன் தனியா ஒரு பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த பேங்க் வந்து நீங்க நெறைய வந்து சொல்லுவாங்க இல்லையா? 0 பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணாலே போதும். ஸோ எல்லாமே வந்து நீங்க கண்டிப்பா அதோடைய நார்ம்ஸ தெரிஞ்சுக்கணும். 0 பேலன்ஸ் இருக்குன்னா, நாளைக்கு நீங்க டிரான்சாக்ஷன் பண்றீங்கன்னா, பெரிய டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்க டிரான்சாக்ஷன் அதிகமா பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் வந்தா, சார்ஜஸ் எடுப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ நம்மளால பெர் மந்த் ஒரு விஷயம் பண்ண போறோம். என்னுடைய பிசினஸ் ஒரு என்னுடைய வீட்ல என்ன இன்கம் நமக்கு யூஸ் பண்றோம். இத பேஸ் பண்ணி நீங்க பேங்க் அக்கவுண்ட்ட வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ஆஃபர்ல வருது, இல்லாட்டி எனக்கு 0 பேலன்ஸ் இருக்கு அப்படி கிடையாது. மினிமம் 1000 ரூப்பீஸ்க்கு அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதும் இருக்கு. 10,000க்கு அக்கவுண்ட் ஓப்பன் பண்றது இருக்கு. நம்மளுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி அது நார்மலா, எக்ஸ்க்ளூசிவா இல்ல பிரீமியமா என்ன கேட்டகரி செக்மெண்ட்ஸ்ல நம்ம அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண போறோம். நம்ம என்ன டிரான்சாக்ஷன்ஸ் அதுல பண்ண போறோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத பேஸ் பண்ணி தான் உங்களுடைய அக்கவுண்ட். அப்ப அந்த சார்ஜஸும் அந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாமே அத பேஸ் பண்ணி தான் இருக்குமே தவிர, எல்லாருக்குமே எல்லா அக்கவுண்ட்டும் காமன் கண்டிப்பா கிடையாது. ஸோ இத நம்ம என்ன பிசினஸ்ல இருக்கோம், நம்மளுடைய மனி ஃப்ளோ என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க அத ஸ்டடி பண்ணிட்டு பண்ணுங்க. மேம் இதுவரைக்கும் நம்ம ஜிபே டிரான்சாக்ஷன் பண்ணதுலயே, எல்லாருமே ஒரு காமனா வந்து ஒரு பெர்சன் வந்து ஒரு அக்கவுண்ட் தான் வச்சிருப்பாங்க. எல்லாத்துக்குமே ஓவராலா ஒரு அக்கவுண்ட் வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க சொல்லும்போது சேவிங்ஸ்க்கு ஒண்ணு வச்சுக்கோங்க, சேலரிக்கு ஒண்ணு வச்சுக்கோங்க, இன்வெஸ்ட்மென்ட்க்கு ஒண்ணு வச்சுக்கோங்க இப்படின்னு சொல்லும்போது, நம்ம எதுலேருந்து இது எவ்வளோ அமௌண்ட் போகுது அப்படின்றது நமக்கு பிரிச்சு பிரிச்சு பார்க்கும்போது தெரியும் அப்படின்றது சொல்லும்போது, மக்கள் எல்லாருமே இன்னைக்கு பார்க்குறவங்க ஓகே நம்மளும் ஒரு 3 அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம தனித்தனியா சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க மேம். ஸோ அந்த ஒரு அவேர்னஸ மக்கள் கொடுத்ததுக்காக நன்றி மேம். நன்றி.
ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. Saubhagya Home and Kitchen Appliances. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.